தேனியில ஒரு ரவுடி பொறுப்புல இருக்காரு தாவிகாவில். ஏல சாட்டை தேனி பக்கம் வந்து அவனை கண்டந்துட்டமாக வெட்டுவேன்னு வீடியோ போடுறாரு ஓப்பனா. இன்னொருத்தன் சில பொண்ணுங்களை பார்த்தா வாழ தோணும், இன்னொரு பொண்ணுங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட தோணும். இவர் பெரிய இழுத்து இவரு கெட்ட வார்த்தை வருது. வைஷ்ணவி ஃபோட்டோ பார்த்து இந்த பொண்ணெல்லாம் பார்த்தா கண்டதுமாக வெட்ட தோணுன்றான், வீடியோவோட போடுறான். இன்னொரு டுபாகூர் தேப்பையா அந்த கரூர் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேப்பையா என்னடா நடத்துவீங்க தேப்பையான்னு கடைசியில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான். அந்த வீடியோவும் டெலீட் பண்ணிட்டான். இப்படி ஓப்பனா வீடியோலயே பேசுறானுங்க, ஓப்பனா வீடியோலயே அவதூறா பேசுறானுங்க. பல தாவேக்கா ஐடி அபியூஸ் பேஜஸை ப்ளூ பேஜஸை விட்டு படங்கள் நடத்தக்கூடிய பேஜஸோட ரீட்வீட் பண்ணி அதில் எழுதிட்டு இருக்கான். டேய் நீங்கள் அரசியல் கட்சிக்குள்ளே வந்துட்டீங்கடா, நீங்கள் ஃபேன் பேஜ் ரசிகர் பேஜாக நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்க மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்குனே ஒரு தாவேக்காவோட ஐடி விஜயோட ஸ்பீச்சை ப்ரொமோட் பண்ணி குவாட் பண்ணி எழுதுது, விஜய் ட்வீட் பண்ணுது. அப்படியே அடுத்து ஒரு ப்ளூ ஃபிலிமை ரீட்வீட் பண்ணுறான், அதில் ஒரு வசனம் வேற என்னமா இருக்குப்பா அப்படின்னு. எல்லாத்தையும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். உடனே ஒன்று சொல்லுவாங்க இது ஃபேக் ஐடின்னு வானுங்க. அந்த ஐடி கிட்டத்தட்ட விஜய் ரசிகராக இருக்கும் போது இருந்து ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஐடி. அந்த ஐடி அந்த வேலையை பார்க்குது. அதோட கொடுமை இன்ஸ்டாகிராமில் ஒரு டம்மி அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கோம். அதுலேயும் இதே மாதிரி பேர் மாற்றினதுக்கு ஒரு மாவட்டத்தோட ஐடி பேஜே என்கிட்ட வந்து டெக்ஸ்ட் பண்ணி பேசுது. என்கிட்ட நீங்க தனி நபர்லாம் விடுங்க, ஒரு மாவட்டத்துக்குன்னு ஒரு பேஜ் ஓபன் பண்றாங்க. அடிப்படையில கீழ இருந்தே பிரச்சனைகள் இருக்கு, நிறைய இருக்கு. இவங்க திருந்தவே மாட்டானுங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் சாத்திக்கிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். திரும்ப அதோட 2031 வருவான், மறுபடியும் 31 வந்து வேலை பார்க்க வருவான் 6 மாசத்துக்கு முன்னாடி.